அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், என்னென்ன வகையான நடைமுறைகள்லாம் இருக்கு? விரிவான விவரங்கள் செல்வகுமார். மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய அந்த 3 ஜல்லிக்கட்டுகள், குறிப்பாக அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு ஆகிய 3 ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளுக்கான அந்த ஆன்லைன் முன்பதிவு துவங்கி இருக்கிறது. இந்த ஆன்லைன் முன்பதிவு என்பது இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய வீரர்கள், அதே போன்று இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகள் இரண்டிற்குமே ஆன்லைன் மட்டுமே தான் பதிவு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த நடைமுறை தான் பின்பற்றப்படுகிறது. மதுரையை பொறுத்தளவில் மதுரை.nic.in என்ற அந்த இணையதள முகவரியில் இந்த பதிவுகளை மேற்கொள்ளலாம். இந்த பதிவுகள் என்பது இ-சேவை மையத்தின் மூலமாகவும் பதிவுகளை மேற்கொள்ளலாம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த பதிவினை அவர்கள் மேற்கொள்ளலாம். அந்த பதிவினை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த இளைஞர்கள் குறிப்பாக அவர்கள் கையில் இருக்கக்கூடிய தொலைபேசி அல்லது லேப்டாப் போன்ற இணையதள சாதனங்கள் மூலமாக அல்லது தொலைபேசி மூலமாக அவர்கள் தங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஆர்வத்துடன் இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் தங்களுடைய முன்பதிவுகளை செய்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த முன்பதிவை பொறுத்தளவில் காளைகளுக்கென்று சில நடைமுறைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆன்லைனில் முன்பதிவு செய்கின்ற பொழுது காளைகளுக்கான பதிவில் காளைகளின் இனம், பூர்வீகம், அதனுடைய வயது, பல்வரிசை, நிறம், அதே போன்று கொம்புகளுடைய நீளம், காளையினுடைய அடையாளங்கள் ஆகியவற்றை வைக்க வேண்டும். அதே போன்று கால்நடை மருத்துவ சர்டிஃபிகேட்டும் அதற்கு சான்றிதழும் வைக்க வேண்டும். அதனுடைய காளையினுடைய படம், உரிமையாளருடைய படம் உள்ளிட்டவையில் வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாங்கள் காளைகளை துன்புறுத்த மாட்டோம், அந்த விதிகளுக்கு உட்பட்டு இந்த போட்டியில் நாங்கள் கலந்து கொள்வோம் என்கின்ற உறுதிமொழியில் ஒப்புதல் செய்த பின்னரே தான் இந்த முன்பதிவு அவர்களை ஏற்றுக்கொள்ளும். ஏற்கனவே பல இடங்கள் இ-சேவை மையங்களில் இதே போன்று இங்கே போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள், அதே போன்று போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகள் பதிவுகள் வெகு வேகமாக நடைபெற்று வருகிறது. ஒரு போட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 900 காளைகளை இறக்குவதற்கான தகவல்கள் நடைமுறை இருக்கிறது. அதே போன்று வீரர்களுக்கும் இதே போன்று மருத்துவ சான்றிதழ், அவர்கள் அந்த எந்தவித நோயும் அவர்களுக்கு இல்லை, அவர்கள் தகுதியாக இருக்கிறார்கள் என்பது உள்ளிட்ட பல சான்றிதழ்கள் இதில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த பதிவேற்றம் செய்த பின்பு இவர்களுக்கான நேரம் என்பது இன்று மாலை 5 மணியிலிருந்து நாளை மாலை 5 மணி வரை கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்திற்கு மட்டுமே அவர்களுக்கு இந்த முன்பதிவு செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ஒரு போட்டியில் கலந்து கொள்பவர், அதாவது அவனியாபுரத்தில் கலந்து கொள்பவர் பாலமேடுலோ அலங்காநல்லூரிலோ கலந்து கொள்ள முடியாது. காளைகளுக்கும் அதே போன்றுதான். ஒரு போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய காளை அடுத்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முறைகேடுகளை தடுப்பதற்காக QR கோடு இணைப்புடன் கூடிய டோக்கன்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என இதுபோன்று பல்வேறு நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தி வருகின்ற 14, 15, 16 ஆகிய 3 தினங்களில் இந்த போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. இந்த தற்போது காளைகளுக்கான பதிவு வெகு வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கு. இது குறித்து எப்படிங்க, எளிமையாக இருக்கா? எப்படி என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் கேட்குறாங்க, எதை சொல்லியிருக்காங்க? அதாவது காளைகள் பதிவு பண்ணுறதுக்கு டாக்டரால் வழங்கப்பட்ட காளையோட அனுமதி சர்டிஃபிகேட் ஒன்று, காளையோட உரிமையாளர் மற்றும் உதவியாளர் சேர்ந்து எடுத்த புகைப்படம் ஒன்று, இது ரெண்டையும் கொடுத்து போய் டிடி வாங்கிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஆன்லைனில் ஏற்றுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்குது. இப்போ வழக்கமாக செய்கிற, அதாவது போய் நின்று பதிகிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கா? அதாவது முன்னெல்லாம் கமிட்டியிலேருந்து டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் கொடுக்குறது வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏழை விவசாயிகள்லாம். இப்போ ஆன்லைனில் பதிகிறனால எங்கேருந்து யார் வேணாலும் பதிஞ்சுக்கலாம். பதிஞ்சு கொடுக்குறனால அவங்க அனுமதி அரசு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் வசதியாக இருக்குது. இது உங்களுக்கு சிரமமாக இல்லையா? இது ஈஸியாக இருக்கா? எப்படி? ஏன்னா கிராமங்களில் இது மாதிரி ஆன்லைன் வசதிகள் கிடைக்குதா? எப்படி? அதாவது ஆன்லைன் வசதிகள் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறையா இருக்குது. இருந்தாலும் இந்த 24 மணி நேரம் அவகாசம் கொடுக்குறது கொஞ்சம் நேரம் கூடுதலாக கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதிக காளைகள் 24 மணி நேரன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாயந்தரம் 5 மணிலேருந்து மறுநாள் சாயந்தரம் 5 மணின்ற போது வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றவங்க, காலேஜில் படிக்கிற பயிலுங்க எல்லாமே பதிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 24 மணி நேரத்தை இன்னொரு 24 மணி நேரம் கூடுதலாக கொடுத்தா ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் என்ன பதிவில் வந்திருக்கீங்க? வீரரா, காளை பதிவு? நான் வீரர், மாடுபிடி வீரராக பதிவு வந்திருக்கோம். எங்களுக்கு இப்போ பதிகிறதுக்கு எங்களோட ஆதார் கார்டு பிடிஎஃபாக கேட்குறாங்க. எங்களோட மருத்துவ பரிசோதனை சீட்டு, எங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. எங்களோட ஏஜ் எனக்கு 21 ஆகுது. எத்தனை வயசுலேருந்து பண்ணலாம்? 20 வயசுலேருந்து மாடுபிடி. 20 வயசு முடிஞ்சிருக்கணும், மாடு பிடிக்கலாம். 20 வயசு முடிஞ்சு 21 வயசு ஆகுது எனக்கு இப்போ. இதுக்கு முன்னாடி ஒரு போட்டியில் கலந்துருக்கீங்களா? போன வருஷம் அவனியாபுரத்தில் இறங்கணும். ஆமாம், இந்த வட்டம் பதிகிறோம், ஆர்வமாக இருக்கோனே. எங்களுக்கு டோக்கன் கிடச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், மொத்தமாக அப்போ டோக்கன் வர்றது டீமாக இருக்க எல்லாத்துக்கும் தான் டோக்கன் வருது. எங்களை மாதிரி தனித்தனியாக இப்போ உருவாகிற பசங்களுக்கு டோக்கன் இல்லை.
அதுமாதிரி டோக்கன் வந்து எல்லாத்துக்கும் சரிசமமாக டோக்கன் கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், ஒரு போட்டியில் கிடத்துல அடுத்த போட்டிக்கு போகலாமா எப்படி? போகலாம். அது வந்து 3 ஊரில் வந்து ஒரு ஒரு ஊரில் மாடு பிடிக்கலாம். ஒன்று தான். ஆமாம், இந்த 3 ஊரில் ஒரு ஊரில் மாடு பிடிக்கலாம் எல்லோரும். ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தளவில் இந்த போட்டி என்பது தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்ற ஒரு விளையாட்டு. காலத்திற்கு ஏற்றாற்போல் இதில் பல்வேறு மாற்றங்களும் தற்போது வந்திருக்கின்றன. ஒரு காலத்தில் நேரடியாக காளைகளை அழைத்து சென்று பதிவுகளை மேற்கொள்வார்கள். ஆனால் ஆன்லைன் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் தற்போது தங்களுடைய பதிவுகளை இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இளைஞர்களும் அதே போன்று உற்சாகமாக மிகவும் எதிர்பார்ப்புடன் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை எதிர்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.